தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் ராஜாச்சி அவர்கள் சொல்லும் போது, இயேசுவினுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல, அது மனுஷனுடைய விடுதலைக்காக தேவனால் முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ராணி எலிசபெத் அவர் சொல்லும் போது, இயேசு பிறந்த போது சிலர் மட்டுமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள், இப்போது கோடிக்கணக்கானவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரிந்தவர். முன்பு நான் கிறிஸ்துவன் அல்ல, ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை அதிகமாக சிநேகிக்கிறேன் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் இன்னும் பலரை பற்றியும் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் இயேசுவினுடைய வல்லமைகளையும் அவருடைய தெய்வீகத்தையும் பற்றி ஏராளமானவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் வேதத்தில் இன்னும் உலக பிரகாரமான அநேக புலவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அகத்தியர் போன்ற புலவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பற்றி எழுதியிருக்கிறார்கள். கண்ணதாசன் கவிஞர் அவர் தன்னுடைய இயேசு காவியம் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இயேசுவினுடைய பாடு மரணங்களை பற்றி மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசுவை நேசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை அறியாதவர்களும் சாதாரணமான அரசியல்வாதிகள் உலக தலைவர்களும் கூட இயேசுவை